ஓட்டு 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 வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நம்ம பலவர சந்தைக்கு போயிருந்தப்ப நிறைய பொருட்கள் வாங்கியிருந்தோம். பட் வீடியோவோடைய லென்த் அதிகமாக இருந்ததுனால நம்மளால் அந்த வீடியோ ஆட் பண்ண முடியல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பொருள்லாம் நம்ம பலவர சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம், அது ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பலவர சந்தையிலேருந்து இந்த ஒரு ஆப்பிளோடைய சார்ஜிங் கேபிள் தான் வாங்கியிருந்தோம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த பழைய ஐபேட் அந்த மாதிரிலாம் ஒரு சிலது இருக்குது. அதை செக் பண்ணுறதுக்கு இந்த கேபிள் தேவைப்படுது. ஸோ இது ஒரிஜினல் கேபிள் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இதை நம்ம 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த நோக்கியா சார்ஜர். ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஒரு மல்டி சார்ஜர் வாங்கியிருந்தோம். அதிலே பார்த்திங்கன்னா நிறைய பின்னெலாம் இருக்குது. பட் பார்த்திங்கன்னா அந்த பின்னில் இருக்க அந்த சின்ன பின்னை வச்சு நோக்கியா ஃபோனில் எதெல்லாம் சார்ஜ் போட்டாலுமே பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஏரர்னு அப்படி தான் வருது. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா இந்த சார்ஜர் வாங்கிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம 100 ரூபா சொன்னாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா 60 ரூபா கொடுத்து நம்ம இந்த சார்ஜர் வாங்கிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஃபயர்போல்ட்டோடைய ஸ்மார்ட் வாட்ச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்திங்கன்னா 150 ரூபா சொன்னாங்க. நம்ம 100 ரூபா கொடுத்து இதை வாங்கியிருந்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. அதனால தான் நம்பி இதை வாங்கணும். ஸோ நம்ம அப்படியே இதை அடிச்சுட்டு அடுத்து என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த நோக்கியா ஃபோனு. ஸோ இந்த நோக்கியா ஃபோன் பார்த்திங்கன்னா நம்ம 300 கொடுத்து வாங்கியிருந்தோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம பலவர சந்தையிலேருந்து வாங்கியிருந்தோம். அது எல்லாமே இந்த கவருக்குள்ளே தான் இருக்குது. நான் இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக். ஸோ இது பார்த்திங்கன்னா எக்ஸ்பாக்ஸோடையது. ஸோ ஒயர்லெஸ் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒயர்டு ஜாய்ஸ்டிக் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா செட்டாக தான் நம்ம வாங்கணும். இந்த கவருக்குள்ளே இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம செட்டாக 800 கொடுத்து வாங்கியிருந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி பின்னு போடுற மாதிரி தான் இருக்குது. இது லேப்டாப்புக்கெல்லாம் சப்போர்ட் ஆகுமான்னு தெரில. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த PS2 உடைய ஜாய்ஸ்டிக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒயர்டு ஜாய்ஸ்டிக் தான். இது PS2வில் விளையாடுறதுக்கு நமக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம செட்டாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அப்படியே வாங்கிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கேமிங் வீலர். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ரிமோட்டுக்காரோடைய ரிமோட்டுன்னு தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா PS2 கூட கனெக்ட் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த பின்னுமே நம்ம எடுத்து பார்த்தோம். இது PS2 இந்த ஜாய்ஸ்டிக்கில் இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரியே இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சரி இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இது ஒர்க் ஆகுமா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா பட்டனு அது மாதிரிலாம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எதுவுமே பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. ஸோ தரையில் வச்சோம்னா அந்த கிரிப்புமே நல்லா இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த கடைக்காரனை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இதை செட்டாக வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்ததான் நம்ம என்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோனியோட ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டனில் அந்த ஒரு சில டேமேஜ்லாம் இருக்கும், இதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வாங்கிட்டு வந்தால் தான் ஏதாவது ஒன்று சரி பண்ண முடியும் அப்படின்றதுனால அந்த அங்கே இருந்த கடையில் இருந்த எல்லா ஜாய்ஸ்டிக்குமே நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இது டோட்டலாக பார்த்திங்கன்னா 7 ஜாய்ஸ்டிக் இருக்கும். நம்மக்கிட்ட ஒயர்லெஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா 7 இருக்கும். இந்த ஒயர்லெஸ் இல்லாமல் அந்த எக்ஸ்பாக்ஸோடைய ஜாய்ஸ்டிக் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த PS2 ஜாய்ஸ்டிக் ஒன்று. ஸோ இது மொத்தமாகவே சேர்த்து 9 ஜாய்ஸ்டிக் வாங்கியிருந்தோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டிக்கர் இருக்குது. பட் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கேமரா ஒன்று இருந்தது. ஸோ நான் கூட இது பார்த்திங்கன்னா இது வெப் கேமரா அப்படி தான் நினச்சேன். பட் அந்த கடைக்காரனை பார்த்திங்கன்னா இதுவும் PS2வில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ப்ளே ஸ்டேஷனுடைய அந்த லோகோ இருக்குது பாருங்கள். ஸோ இதை நம்ம பார்த்திங்கன்னா யூஎஸ்பி பின்னை தான் நம்ம லேப்டாப்பில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படியே எடுத்து இதை ஓரமாக வச்சுட்டு ஒவ்வொன்றா செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் பலவர சந்தைக்கு போயிருந்தப்போ வாங்கியிருந்தோம். ஸோ வீடியோவோட லென்த் அதிகமாக இருந்ததுனால தான் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணல. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் வாட்சில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் அந்த சார்ஜ் போடுறதுல பார்த்திங்கன்னா நிறைய இந்த மண்ணெலாம் அடிச்சிட்டு இருக்குது. ஸோ பல நாளாகவே பார்த்திங்கன்னா பலவர சந்தையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த பின் பார்த்திங்கன்னா ஒழுங்காக தெரிஞ்சால் மட்டும்தான் சார்ஜ் ஆகும், இல்லைனா சார்ஜ் ஆகாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐபி அடித்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரெஷ்ஷை பார்த்திங்கன்னா தொடச்சாலுமே அந்த அழுக்கு போக மாட்டுது, துருக்காரன் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐபி வச்சு ஒரு 2-3 வாட்டி நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த பின்னோடைய கலர் நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சார்ஜர் வச்சு இதுக்கு சார்ஜ் போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வேறு ஒரு வாட்சுக்காக வாங்கினது.
ஸோ இந்த வாட்ச் வாங்கும்போது வந்து இதுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி தெரில. நம்ம வந்து அப்படியே செட் பண்ணி பார்த்தோம். ஸோ வந்து ஃபிட் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க அந்த பவர் பேங்க் வச்சு சார்ஜ் போட்டு பார்க்கலாம். நம்ம சார்ஜ் போட்ட உடனே பார்த்திங்கன்னா இந்த பவர் பேங்க்கில் டிஸ்பிளே வரணும், பட் வந்து பார்த்திங்கன்னா வரல. ஸோ அதில் டிஸ்பிளே வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகுன்னு அர்த்தம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜ் இருக்குது, 100% சார்ஜ் இருக்குது. எதனால் வரல அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சார்ஜ் ஆகலைன்னு தான் அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சு பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுற மாதிரியான சைடில் வச்சா தான் வந்து சார்ஜ் ஆகும்னு அர்த்தம். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்சோடைய சார்ஜர் வந்து இது கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி வச்சோடனே பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் கூட வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த சார்ஜர் வந்து நல்லா அமுக்கி பிடிச்சில, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால வந்து இது ஒட்டாது. ஸோ நம்ம அமுக்கி பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜ் பண்ணி பார்த்தோம், லைட்டாக வந்து லைட் ஏரிய ஆரம்பிச்சிச்சு. சரி இதை கழட்டி இதில் என்ன பிரச்சனை அப்படி சொல்லி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு க்ளூ ரிமூவர் அப்ளை பண்ணிட்டு இந்த டிஸ்பிளே வந்து நம்ம எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ ஒரு சைடில் வந்து ஓரமாக அப்படியே வந்து இந்த டூல்ஸ் வச்சு குத்தி எடுக்கணும். ஸோ வேகமாக வந்து எடுத்தால் டிஸ்பிளே உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ ரிமூவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளே வந்து எடுத்துடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் பண்ணியுமே எடுக்கலாம் ப்ளோயர் வச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ ரிமூவர் வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம், ஈஸியாக வந்துடுச்சு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ரெட் கலர் ஒயர் கட்டாக இருக்குது. ஸோ இது வந்து சார்ஜுக்கு போகிற ஒயராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் அது வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் கேபிள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் காலிங்கும் இருக்குது, நம்ம வந்து வாய்ஸ் காலும் பேசிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கரு அதுக்கப்புறம் அந்த வைப்ரேட்டர் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த போர்டை வந்து செக் பண்ணி பார்த்தது இது லைட்டாக தண்ணி போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதில் இருக்க அந்த பேப்பரோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நம்ம உள்ளேயும் ஒரு வாட்டி வந்து ஐபி வச்சு தொடச்சி இந்த போர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்தோம். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு பேட்ரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் வந்து டிஸ்பிளே தான் ப்ராப்ளம். பார்க்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது, ஆனால் வந்து தண்ணி போயிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஆன் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலையில் மட்டும் லைட் எரியிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் சார்ஜர் கனெக்ட் பண்ணுற பாருங்க, க்ரீன் கலரில் ஒரு லைட் வருதா, இந்த சென்சாரோடைய லைட்டை வந்து வந்ததும் இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுது. ஆனால் இந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் அந்த லைட் எரியிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே தான் ப்ராப்ளம். மதர் போர்டு வந்து நல்லா தான் இருக்குது, பேட்டரியும் நல்லா தான் இருக்குது. நம்ம ஆன் பண்ணி பார்த்ததுமே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜும் ஆகுது. ஸோ வந்து டிஸ்பிளே தான் போயிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடையில் கொடுத்து தான் வந்து இந்த டிஸ்பிளே மாற்றி ஆகணும். இந்த டிஸ்பிளே வந்து இப்போ எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை வந்து பல்லாவரம் சந்தையில் இதே மாடல் வாட்ச் கிடைச்சாலும் அதை வாங்கிட்டு வந்து அதில் டிஸ்பிளே நல்லா இருந்தால் இதில் நம்ம போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்த ப்ராடக்ட்டை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோக்கியாவோட ஃபோன். நம்ம இந்த ஃபோன் வந்து வாங்கும்போதே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி பேக் டோர் ரெண்டுமே கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட இருக்க அந்த பேட்டரியை வச்சு நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 300 கொடுத்து வாங்கியிருந்தோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோனுக்கெலாம் வந்து பெருசாக எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. அடுத்த ஃபோனுக்கு அப்டேட் ஆகும்போது இது வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதனால் இது ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்தோம். நம்ம பேட்டரி போட்டோடனே வந்து பார்த்திங்கன்னா இது ஆன் ஆகிடுச்சு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா கோடு இருக்குது. ஸோ பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ 1 இல்லை 2 இல்லை ஒரு 3 கோடு கிட்டே இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே ஆன் ஆகும்போது வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு, ஃபோனு நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பு யூடியூப்லாம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம், இதில் அந்த வாட்ஸ்அப்பு யூடியூப்லாம் வந்து ஓப்பன் ஆகாது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே அப்டேட்டட் வெர்ஷன் கிடையாது, எல்லாமே ஓல்டு வெர்ஷனு. ஸோ இப்போ இருக்கிற அப்டேட்டட் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வாட்ஸ்அப்பு யூடியூப்லாம் நம்ம பார்க்க முடியாது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பேசுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டிஸ்பிளேமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலரில் தான் இருக்குது, இது பரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரியான டிஸ்பிளே வேறு எங்கன்னா கிடைச்சாலும் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த கேம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஸோ எதை ஓப்பன் பண்ணாலுமே கொஞ்சம் லேட் ஆகுது, லோடாகி தான் வருது. இந்த ஃபோனில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டிஸ்பிளேவில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் கோடு இருக்குது. அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த அப்டேட்டட் வெர்ஷன் வந்து ஒரு சிலதெல்லாம் ஒர்க் ஆகாது. நார்மல் கால் பண்ணுறதுலாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து மியூசிக்லாம் வச்சு பார்த்தோம், நம்ம பாட்டெல்லாம் நல்லாவே கேட்குது, ஸ்பீக்கரும் நல்லா தான் இருக்குது, கேமராவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் டோர் கிடைக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா பேட்டரி நம்மக்கிட்ட இருக்குது, பேக் டோர் வந்து கிடச்சிச்சின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமிங் வீலர் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த கேமிங் வீலரில் வந்து பார்த்திங்கன்னா PS2 உடைய இந்த பின்னு தான் இருக்குது. USB இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப்பில் வந்து செக் பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா PS2 இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இதை நம்பி வாங்கிட்டு வந்தோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா. ஸோ இந்த கேமரா வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல.
ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டுத்தையுமே எடுத்துட்டோம். நம்மக்கிட்ட இருக்கிற இந்த PS2வில் வந்து இந்த கேமிங் வீலரை கனெக்ட் பண்ணோடனே அந்த ரெட் கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிது. ஸோ இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ஒரு ப்ராடக்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த PS2வில் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டன் அமைக்கி செக் பண்ணி பார்த்தோம். எல்லா பட்டனுமே நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ கேமை வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாய்ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கேமில் விளையாடி இருப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமிங் வீலரில் PS2வில் நான் இந்த கேம் விளையாட போகிறேன். ஸோ நம்ம தரையில் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கிரிப்பு கொடுத்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் கிரிப்பே இல்லை சுத்தமாக. இப்போ கேம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் இருக்க பட்டன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேரிங் வந்து எப்படி கண்ட்ரோல் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கார் ரேஸ் கேமில் மட்டும்தான் இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி விளையாட முடியும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க பட்டன் வச்சு தான் விளையாடலாம், இல்லைனா நார்மலாக நம்ம ஜாய்ஸ்டிக் வச்சு விளையாடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரேசிங் கேமில் மட்டும்தான் இந்த கேமிங் வீலர் வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கேமிங் வீலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஒர்க் ஆகுது. நம்ம அந்த காரை கொண்டு போய் ஏன்னா இடித்தா கூட பார்த்தீங்கன்னா இந்த கேமிங் வீலரில் இருக்க அந்த வைப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வைப்ரேட் ஆகுது. பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் கேமிங் வீலர்லலாம் பார்த்தீங்கன்னா டேபிளில் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதை வந்து நம்ம தரையில் வச்சு வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே லாக் ஆச்சு. பட் இந்த டேபிள் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிப்பு கிடைக்கல. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேரிங்கை திருப்பும் போது வந்து பார்த்திங்கன்னா அதுவே மூவ் ஆகுது. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து சரியாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சைஸு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இந்த சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அந்த கரெக்டான கண்ட்ரோல் பண்ணுறது வந்து கொஞ்சம் நாளாகும். ஏன்னா வந்து நம்ம ஜாய்ஸ்டிக்கில் விளையாடிட்டு இந்த கேமிங் வீலருக்கு மூவ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரைனிங் ஆனவுடனே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் வந்துடுச்சு. ஸோ நம்ம இதில் இருக்கிற அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பட்டனுமே ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீலருமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணோம். நல்லாவே ஒர்க் ஆகுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த PS2வில் இந்த கேமரா வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம். கனெக்ட் பண்ணோடனே பார்த்திங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிது. ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்காக ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா வந்து கேமரா வந்து நான் செக் பண்ணி பார்த்தோம், ஓப்பன் ஆகவே இல்லை. அதுக்கப்புறமா தான் யூடியூப்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தெரியுது இந்த கேமரா மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம் விளாட்லாம். அதுக்குன்னு வந்து செப்பரேட்டாக வந்து கேம் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேம் விளாட்லாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா PS2வில் காமிக்காது. ஸோ இப்போ அதனால் நம்ம அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக வந்து நம்ம இந்த ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக்லாம் வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அது வந்து ஒர்க் ஆகுதா அப்படி சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒயர்லெஸ் அப்படின்றதுனால PS3லேருந்து கனெக்ட் ஆகும். பட் PS2வில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கனெக்ட் ஆகாது. ஆனால் வந்து நான் ஒயர் மூலயமா கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லி கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகுது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜ் ஆகிற மாதிரியான இண்டிகேஷனும் வருது. அதே மாதிரி நான் இதில் பட்டன்லாம் அமுக்கணும் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கேம் விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். நம்ம வாங்கிட்டு வந்த ஒரு சில ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த PS2வில் வந்து ஒயர் மூலயமா கனெக்ட் பண்ணி பட்டன்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தோம். நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனால் அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கேம் விளையாட முடியல. எதனால் அப்படி சொல்லிட்டு தெரியல. உங்களை யாருக்குன்னா தெரிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது நம்ம இதில் கனெக்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ வந்து நல்லாவே கனெக்ட் ஆகுது, சார்ஜும் ஆகுது. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இதில் கேம் விளையாட முடியல. அது வந்து PS3 இல்லைனா வந்து PCயில் தான் விளையாட முடியும்னு நினைக்கிறேன். நம்ம பலவார சந்தையில் வாங்கிட்டு வந்த இந்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்ததில் அந்த வாட்சை தவிர மீது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. அந்த வாட்ச் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. பட் வந்து டிஸ்பிளே தான் டேமேஜாக இருக்குது. அதுக்கான டிஸ்பிளே கிடைச்சா நம்ம அதை மாற்றி அதையும் வந்து ஒரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களையும் வந்து மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.